யோபு 23ஆம் அதிகாரம். யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை இளக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு யோபு 24ஆம் அதிகாரம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் இரா தங்கி மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாக தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குத்துயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். கொலை பாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான். விபசாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்தது. என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்து வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சை தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும்.
அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும், அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விழும். பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியை போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகள். சகரியா 1ஆம் அதிகாரம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் எந்தெந்தைக்கும் உயிரோடு இருப்பார்களோ இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகளின் படியேயும் எங்கள் கிரியைகளின் படியேயும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பு மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புற ஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமின் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை இழ தள்ளுகிறதற்கும் இவர்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி
ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை ஆறுங்கள், ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் குற்றங்களும் அவரை உயர்த்தி பாடுங்கள். எல்லோரும் பாருங்கள், ஒன்றாக கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் பரலோகமாக்குவோம். எல்லோரும் பாருங்கள், ஒன்றாக கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் பரலோகமாக்குவோம். ஒன்றாய் கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். ஒன்றாய் கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் எல்லோரும் பாருங்கள், வந்தாக கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் பரலோகமாக்குவோம். நம்ம இந்தியாவை பரலோகமாக்குவோம். காலமினி செல்லாது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனத்திலும் எல்லோரும் வாருங்கள். ஒன்றாய் கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். ஒன்றாய் கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் எல்லோரும் வாருங்கள், ஒன்றாக கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் பரலோகமாக்குவோம். நம்ம இந்தியாவை பரலோகமாக்குவோம். சாத்தானை தேவனின் வார்த்தை கொண்டு முற்றிலுமாயவனை தோற்கடிப்போம். எதிரியான சாத்தானை தேவனின் வார்த்தை கொண்டு முற்றிலுமாயவனை தோற்கடிப்போம். ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் முற்றிலுமாய் அவனை தோற்கடிப்போம். பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். ஒன்றாய் கூடுங்கள், பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம்
எல்லோரும் பாருங்கள் ஒன்றாக கூறுங்கள் பரலோக ராஜாவை வாழ்த்துதோம். இந்த பூமியில் நாம் பரலோகமாக்குதோம். நம்மை இந்தியாவை பரலோகமாக்குதோம். மரணையின் தேசத்திலே குடியிருக்கும் யாவர் மேலும் நீதி சூரியன் உதித்து விட்டார். மரணையின் தேசத்திலே குடியிருக்கும் யாவர் மேலும் நீதி சூரியன் உதித்து விட்டார். மரணத்தை ஜெயித்தவரா மகிமையின் ராஜாவாமே சுவை நோக்கிய வாருங்கள். ஒன்றாய் கூடுங்களே பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். ஒன்றாய் கூடுங்களே பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக கூறுங்கள் பரலோக ராஜாவை வாழ்த்துவோம். இந்த பூமியில் நாம் பரலோகமாக்குவோம். நம்ம இந்தியாவை பரலோகமாக்குவோம். யோபு 25ஆம் அதிகாரம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரன். யோபு 26ஆம் அதிகாரம். யோபு மறுமொழியாக, திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோட தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை திறப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்க. யோபு 27ஆம் அதிகாரம்.